ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அ ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு எபிசோட்லையும் பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மணமகன் தேவை 1957 ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். பி ராமகிருஷ்ணா இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள், பானுமதி அவர்கள் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. சிவாஜி கணேசன் அவர்கள் படம் ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நேரம்க்கு அப்புறம் தான் வராரு. ஆனால் தனக்கு கொடுத்த கேரக்டரை நிறைவாக பண்ணியிருப்பாரு. சந்திரபாபு கல்யாண பைத்தியம் கொண்டு ஆங்கில நடனங்கள் ஆடி அபிநயம் பிடித்து தும்மல் போட்டு ரகளை பண்ணிட்டு இருப்பாரு. ஹாஸ்டல் வார்டனாக வரும் டி.ஆர். ராமச்சந்திரன் நடிப்போடு நிறுத்தி கொள்ளாமல் ரசிகர்களை சிரிக்கவும் வச்சிருப்பாரு. நடிகை பானுமதி அவர்கள் முதல்ல நடிகர் அசோகனை தான் ஹீரோவாக்கி மணமகன் தேவை படத்தை தொடங்கினாங்க. பரணி பிக்சர்ஸ் தயாரிப்புகள் பொதுவாகவே மிக குறைந்த செலவுல தான் உருவாகும். எதிலையுமே அகலக்கால் வைப்பது ஆகாது நடிகை பானுமதி அவர்களுக்கு. மணமகன் தேவை முழு நீள காமெடி திரைப்படம். பானுமதி தன்னை மையப்படுத்தியே திரைக்கதையை உருவாக்கியிருப்பாங்க. அவங்களுக்கு முன் அசோகன் எம்மாத்திரம், அதுவும் கதாநாயகனாக. அசோகனை அப்புறப்படுத்திவிட்டு சிவாஜி கணேசன் அவர்களை தனக்கு ஜோடியாக்குனாங்க நடிகை பானுமதி. சிவாஜி கணேசன் அவர்களும் நடிகை பானுமதியின் மேலுள்ள அபரிமிதமான மதிப்பின் காரணமாக மணமகன் தேவை படத்துல நடிக்கிறதுக்காக ஒப்புக்கொண்டாரு. நடிகர் திலகம் அவர்களுடன் சந்திரபாபு, டி.ஆர். ராமச்சந்திரன், ஏ. கருணாநிதி என்று பிரபல காமெடி நடிகர்களும் நடிச்சிருந்தாங்க. பானுமதியுடைய தங்கையாக நடிகை தேவிகா மணமகன் தேவை படத்தின் மூலம் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாங்க. படத்தின் டைட்டில்ல தேவிகா அப்படின்னு பெயர் வராது, பிரமிளா அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. அதுதான் நடிகை தேவிகாவுடைய ஒரிஜினல் பெயரும் கூட. மணமகன் தேவை மே 14 அன்று வெளியானது. நான் தான் உன் காதலன் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் மணமகன் தேவை படத்தில் இடம் பிடித்திருக்கும். சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் மற்றும் பி. பானுமதி அவர்கள் இணைந்து இந்த பாடல் அற்புதமாக பாடியிருப்பாங்க. மருதகாசி அவர்கள் இந்த பாடலுக்குண்டான வரிகளை எழுதியிருப்பாரு. மணமகன் தேவை படத்துடைய பின்னணியில நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் பல சுவாரஸ்யமான தகவல்களை பதிவு பண்ணியிருக்கிறாரு. அந்த வகையில பானுமதி அவர்களுடைய கணவர் ராமகிருஷ்ணா ப்ரொடியூஸ் பண்ணி இயக்கியிருந்த மணமகன் தேவை படத்துக்கு 2வது கதாநாயகி தேவைப்பட்டாங்க. படத்துடைய நாயகன் சிவாஜி கணேசன் அவர்கள், நாயகி பானுமதி அவர்கள். 2வது கதாநாயகியை தேர்வு செய்யும் பொறுப்பை மனைவி பானுமதி கிட்ட ஒப்படைச்சாரு இயக்குனர். அன்று பானுமதியுடைய சாய்ஸாக இருந்தவர் தான் பிரமிளா தேவி. அந்த படத்துல நடித்த போது பானுமதி தந்த அறிவுரையை ஏற்று நடிகர் S.V. சஹஸ்ரநாமம் நடத்தி வந்த சேவா ஸ்டேஜ் நாடக குழுவில் சேர்ந்தாங்க. சினிமாவில் நடித்துவிட்டு மேடை நாடகத்துக்கு செல்வதாவது அப்படின்னு நினைக்காம முத்துராமனுடன் இணைந்து நாடகத்தில் நடிச்சாங்க. நாடகத்தில் பிரமிளா தேவியை பார்த்த பட அதிபர் M.A. வேணு அவர்கள் முதல் முழு நீள கதாநாயகி வாய்ப்பை கொடுத்தாரு. முக்தா வி. ஸ்ரீனிவாசன் இயக்குனராக அறிமுகமான அந்த திரைப்படத்தில் S.S. ராஜேந்திரன் நாயகனாக நடிச்சிருந்தாரு. 1957 வருடம் தீபாவளிக்கு வெளிவந்த இந்த திரைப்படம் ஜெமினி அவர்கள் மற்றும் சாவித்ரி அவர்கள் நடிப்புல வெளியான சௌபாகியவதி திரைப்படத்தை வசூல்ல தோற்கடித்தது. சிறந்த படத்துக்கான தேசிய விருதும் இந்த திரைப்படத்துக்கு கிடைத்தது. பிரமிளா தேவி அப்படின்ற பெயரையும் தேவிகா அப்படின்னு மாற்றிக்கொண்டாங்க. அந்த படம் தான் முதலாளி. அந்த படத்தின் வெற்றிக்கு அப்புறம் முன்னணி கதாநாயகியாக உயர்ந்தாங்க தேவிகா. சிவாஜி கணேசன் ஜோடியாக பல படங்கள்ல இணைந்தும் நடிச்சிருக்கிறாங்க. பாவ மன்னிப்பு, பந்த பாசம், அன்னை இல்லம், குலமகள் ராதை, ஆண்டவன் கட்டளை, சாந்தி, நீலவானம், கர்ணன் ஆகிய படங்களை குறிப்பிட்டு சொல்லலாம். நீலவானம் படத்துல அன்று தேவிகா அவர்களுடைய நடிப்பை புகழாத பத்திரிகைகளே கிடையாது. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.